எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். புளி இஞ்சி இல்லைனா இஞ்சி புளி அப்படின்னு கேரளாவில் சொல்லுவாங்க. இது ஒரு கேரளா பிக்கிள் ரெசிப்பிங்க. இந்த இஞ்சியை வச்சுட்டு இந்த மாதிரி செய்கிறப்ப மாதக்கணக்காக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். எல்லா விதமான டிஃபன் ரெசிபிக்கும் சரி, அப்புறம் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டேஸ்ட்டான இஞ்சி புளி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இஞ்சி புளி செய்யறதுக்கு 150 கிராம் இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு மண் போக நல்லா அலசி எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இந்த இஞ்சி புளி செய்யறதுக்கு புளி அளவு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ், அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை எடுத்துகிட்டு ஒரு முறை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த புளியாங்கொட்டெல்லாம் இல்லாமல் பார்த்துட்டு வெந்நீர்லையோ பச்சை தண்ணியிலோ 1 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். இதுக்கு சேர்க்கக்கூடிய வெல்லம் அளவு பார்த்திங்கன்னா இது கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்தேன். பெரிய அச்சு வெல்லம். நம்ம ஊரில் கிடைக்கிற சின்ன அச்சு வெல்லமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சியை நம்ம பெரிய கண்ணு உள்ள அந்த கேரட் துருவலில் துருவிக்கலாம், இல்லைன்னா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். முதல்ல துருவி பார்த்தேன், அந்த நார்லாம் ரொம்ப தட்டுப்பட்டதுனால கத்தியால் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். நம்ம எடுத்துக்கக்கூடிய இஞ்சி பார்த்திங்கன்னா எலசாக இருந்தது வச்சுக்கோங்களேன், நாரே இருக்காது, நல்லா பொடி பொடியாக நறுக்கலாம். அடுத்தது நான் பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். புளியை நம்ம கரைச்சி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல நம்ம இந்த இஞ்சியை கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் இந்த நறுக்கி வச்ச இஞ்சி அதை நல்லா சிம் ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கேரளாவில் இந்த இஞ்சி புளி செய்கிறது அப்படின்னா இப்படி தாங்க செய்வாங்க. ஓரளவு நம்ம வதக்கி எடுத்தோடனே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அதுவும் சேர்ந்து வதங்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். கரண்டியால் கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும், இல்லைனா வானலியில் அடியிலலாம் உங்களுக்கு அந்த இஞ்சி அப்படியே ஒட்டினுடும். பாருங்களேன், ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே சுண்டி போயிடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இஞ்சி இந்த மாதிரி நிறம் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம கெட்டியாக புளிக்கரைசலை கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை சேர்த்துக்கணும். அந்த மீதி இருக்கிற புளிச்சக்கையில் நீங்கள் திரும்பவுமே தண்ணி விட்டு கரைச்சிங்கன்னா ரசம் செய்கிற அளவுக்கு புளிக்கரைசல் கிடைக்கும். 1 டீஸ்பூன் உப்பு, நல்லா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். நான் கட்டி வெல்லத்தை கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்கேன், அதை வடிகட்டி சேர்க்குறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கொதித்து இந்த நிறம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் வந்திருக்குங்க. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே செடிஷாக வச்சு சாப்பிட்லாம். சிம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. புளிக்கரைசலோட பச்சை வாசனையும் போயிருக்கும். நல்லா அந்த காரம், அந்த வெள்ளைக்கரைசலாம் சேர்ந்துட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே ஒரு தாளியம் திரும்பவும் போடணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இதுக்கு பெருங்காயம் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வரமிளகா 4-5 சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு அப்படியே இந்த இஞ்சி புளி மேலே சேர்த்துடுங்க. ஊறுகாய் மாதிரி நீங்கள் எத்தனை நாள் வேணால் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். வெளியவே வச்சுருந்தாலும் கெட்டே போகாது. நம்ம இந்த மாதிரி தாளிக்கிறப்ப கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்கறதுனால நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப எண்ணெய் மேலே இருக்குங்க. மாதக்கணக்காக வச்சுருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஊறுகாய் சாப்பிடாதவங்க, அதிக அளவு உப்பு, அதிக காரம் இருக்குன்னு ஊறுகாய் சாப்பிடாதவங்க இஞ்சி எப்போல்லாம் கிடைக்குதோ இந்த மாதிரி புளி இஞ்சி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.